அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் எங்கள் அம்மா தமிழிசை அம்மா தாமரை மலரப்போகுது தாமரை மலரப்போகுதுன்னு தமிழ்நாடு முழுவதும் குழுடு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதை காட்டி ஒரு வெடி மேலே எங்கள் ஐயா ஸ்டாலின் காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு காலையில் விடிஞ்சதுலேருந்து இரவு பொழுது அடையிறது வரைக்கும் எங்கே பார்த்தாலும் காங்கிரஸோட புராணத்தை தான் பாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஏன் திடீர்னு காங்கிரஸோட புராணத்தை பாடுறான்னு நம்ம தீர ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஐயா மு.க. ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறது உண்மையிலேயே காங்கிரஸ் ஜெயிக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் கிடையாது. அந்த காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா அந்த காங்கிரஸை வச்சு நம்ம ஆதாயம் தேடலாம், நம்ம குடும்ப ஆதாயம் தேடலாம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தில் தான் ஐயா ஸ்டாலின் வந்து இந்த அளவுக்கு குழு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் போக இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா, ராமர் கோயில் இவங்க கோயில் கட்டுறதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் நன்கொடையாக கொடுத்து எப்படியாவது இந்த முறை காங்கிரஸ் ஜெயிக்கணும் சொல்லி நேர்த்தி கடன் போட்டதை நமக்கு சோர்ஸ் சொல்லுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போக இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிச்சாங்களே, இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி, அந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு அப்புறமா இதே ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து கொஞ்சம் உறுப்பினர்கள் நேராக ராமர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி இந்த முறை காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு மிகப்பெரிய ஒரு நேர்த்தி கடனை வச்சுட்டு வந்ததாகவும் நமக்கு மறைமுக சோர்ஸ் சொல்லுது. இப்போ ஐயா ஸ்டாலின் ஏன் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு குடுகுடுப்பா அடிக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஒரு தெளிவாக பார்த்துடலாம். போதைப் பொருள் வழக்கில் சாபர் ஜாதிக்குங்கிற ஒரு ஆளை துறை வந்து கைது பண்ணாங்க. வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ணும்போது அந்த சாபர் ஜாதிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது திமுகவில் மிக முக்கியமான புள்ளிகள், அந்த மேலிடம், அந்த அமைச்சர் லெவலில் இருக்கக்கூடிய ஏராளமும் அதில் தொடர்பு இருக்கிறதா அப்பட்டமாக நமக்கு தெரிய வருது. ஒருவேளை எங்கே திரும்ப பாஜக ஜெயிச்சதுன்னா இந்த சாபர் ஜாதிக்கு வழக்கை இன்னும் துரிதப்படுத்தி ஒருவேளை சாபர் ஜாதிக்கு வந்து அப்ரூவ்டாக மாறிட்டாருன்னா எங்கே நம்மளுடைய திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் ஜெயிலுக்குள்ளே போயிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து ரொம்ப பாடுபடுறாரு. ஏன்னா நம்ம திரும்ப காங்கிரஸ் ஜெயிச்சதுனாக்க இந்த வழக்கை நிறுத்து போக செஞ்சிடலாம், உடனே சாபர் ஜாதிக்கை வெளியே எடுத்து விட்டுறலாம், இந்த வழக்கை மூடி மறைச்சிடலாம் இல்லையா. இதெல்லாம் ஒரு பக்கம் போக ஸ்டாலின் சொந்த மருமகள் உதயநிதி ஸ்டாலினோட மனைவிக்கும் இந்த சாபர் ஜாதிக்கும் நெருங்கிய வியாபார தொடர்பு இருக்கிறதா நமக்கு சோர்ஸ் சொல்லுது. சமூக வலைதளங்களில் பேசிக்கிறாங்க, நான் சொல்லலை. இந்த சம்பவங்கள்லாம் நம்ம ஐயா ஸ்டாலினுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகாமையா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போக நம்முடைய ஐயா ஸ்டாலினோட குடும்பத்திலேயே ஒரு ஆள் ரொம்ப வசமாக இந்த போதைப்பொருள் வழக்கில் மாற்றிருக்காரு. சாபர் ஜாதிக்கு வழக்கில் நம்ம ஐயா ஸ்டாலின் குடும்பத்தில் ஒரு ஆள் ஐயா ஸ்டாலின் வந்து காலை பிடிச்சி கெஞ்சிடாராம், எனக்கு இந்த அரசியல் வேணாம், தயவு செஞ்சு என்னை வெளியில் விட்டுருங்க, என்னை இந்த போதைப்பொருள் வழக்கிலேருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுருங்க, நான் இந்த அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிறேன், இந்த அரசியலுக்கு நமக்கும் செட்டே ஆகாது, அதனால் எப்படியா நான் அரசு விட்டு ஒதுங்கிக்கிறேன், தயவு செஞ்சு காலை பிடிச்சி கேட்குறேன், நீங்கள் வெளியே யார் காலம் வேணாலும் பிடிங்க, எனக்கு இந்த அரசியலேருந்து மட்டும் என்னை ஒதுக்கி விட்டுருங்க, நான் ஒதுங்கி போய் படம் எடுத்து பொழைச்சிக்கிறேன்னு அவரோட சோர்ஸஸ், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒரு ஆள் அவர் காலில் விழுந்து கெஞ்சறதா நமக்கு சோர்ஸ் சொல்லுது. ஸ்டாலினோட தவ புதல்வி அக்கா கனிமொழி இருக்காங்க இல்லையா, கனிமொழியும் நம்முடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் மாட்டினது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை இந்தியா முழுசும் உருவாக்குச்சு. இப்போ இந்த 2G ஸ்பெக்ட்ரமில் இவங்க அடித்த கொள்ளை வந்து இந்தியா முழுமைக்கும் இல்லை, உலகம் முழுமையாகவே நம்ம இந்தியாவையும் பார்த்தாங்க. அப்பா இவ்வளவு பெரிய தொகையை இதுவரை எந்த கட்சியும் எந்த நாடுமே கொள்ளையடிச்சதில்லை, அழகாக ஆட்டையை போட்டிருக்கானுங்களே, இவங்க எந்த கட்சி உறுப்பினர்கள்ரா, இவங்களுக்கு குரு யாரான்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகமே நம்ம இந்தியாவை உற்று நோக்குச்சு. அவ்வளோ பெரிய ஊழல் தான் நம்ம 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். அந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் 2017 டிசம்பர் கடைசியில் அந்த ராசாவும் கனிமொழியவும் நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லலை, குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு போதிய சாட்சியங்கள் இல்லாததுனால அந்த சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்களை விடுதலை பண்ணாங்க. நீதிபதி மன வருத்தத்தோட பதிவு செஞ்சார். என்னன்னா, இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க, ஆனால் அந்த கோர்ட்டு லீவில் கூட என்னோட அலுவலகத்தை என்னோட நீதிமன்றத்தை திறந்து உட்காந்துருந்தேன், யாராவது ஒரு ஆளாவது இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஏதாவது சாதகமாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துட மாட்டாங்களா, வேறு ஏதாவது ஆதாரங்கள் சிக்கிறாதா, வேறு யாரும் ஆதாரங்களும் சமர்ப்பிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிமையில வெளி வச்சு காத்திருந்தேங்க. ஆனால் அந்த சிபிஐ வந்து ரொம்ப மெத்தனை போக்க கையாண்டுருச்சு. இந்த வழக்கில் எனக்கு போதிய ஆதாரங்கள் சாட்சியங்கள் யாருமே வந்து கொடுக்கல, அதனால தான் இவங்களை விடுதலை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆனால் இவங்க ஊழல் பண்ணாங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது, ஆனால் அதை நிரூபிக்கிறது போதிய சாட்சியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து ரொம்ப மன வருத்தத்தோட பதிவு செஞ்சிருக்காரு. அதனால திரும்ப இந்த சிபிஐ வந்து என்ன பண்ணியிருக்குனாக்க, இந்த வழக்கை 2018 நினைக்கிறேன் திரும்ப இந்த வழக்கை வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திரும்ப மேல்முறையீடு பண்ணி இந்த வழக்கை திரும்ப துரிதப்படுத்தும் போது நம்ம ராசாவும் கனிமொழியும் திரும்ப ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி அந்த வழக்கை துரிதப்படுத்தாமல் இருக்கணும்னா, இல்லை அந்த வழக்கை கிடப்பில் போடணும்னா, இவங்க 2 பேர் உள்ளே போகாமல் இருக்கணும்னா காங்கிரஸ் ஜெயிக்கணும். காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுனாக்க இந்த வழக்கை கொஞ்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்படியே மூட்டை கட்டி ஓரத்தில் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மெம்மதையில் தான் நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து பொழுது விடிஞ்சதுலேருந்து அடைஞ்சது வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு குடுகுடு படிச்சுக்கிட்டு இருக்காரு. 4-5 மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஐயா ஓசி பொன்முடிச்சிருக்கார் இல்லையா, நம்ம ஓசி பொன்முடியவும் அவரோட மனைவியவும் ஒவ்வொரு ஆளுக்கு 4 ஆண்டு தண்டனையும்
அவரோட மனைவிக்கு 4 ஆண்டு தண்டனை ப்ளஸ் 50 லட்ச ரூபா ஃபைனும் போட்டு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தீர்ப்பை சொல்லுச்சு. ஐயா ஓசி பொன்முடி வந்து இப்போ ஓசியிலே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம டெல்லியில் இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் ஒரு தற்காலிகமாக கொஞ்சம் நாளைக்கு விடுப்பு வாங்கி, ஐயா எனக்கு வயசாயிருச்சு, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி இல்லாததை அந்த நீதிமன்றத்தில் சொல்லி என்னை தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு வெளியில் விடுங்கயா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நீதிமன்ற பரவல் மாதிரி வெளியில் வாங்கி நம்ம ஐயா பொன்முடி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை திரும்ப பாஜக ஜெயிச்சதுங்கிற பட்சத்தில் ஐயா பொன்முடியோட வழக்கை திரும்ப துரிதப்படுத்தி அவரோட அந்த நீதிமன்ற இதை ரத்து பண்ணி விட்டுட்டு ஐயா பொன்முடியை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம ஐயா ஸ்டாலினுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகாமையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய லிப்ஸ்டிக் வாயன் நம்ம அமைச்சர் துரைமுருகன் இருக்கார் இல்லையா, திமுகவோட மூத்த உறுப்பினர், மூத்த அமைச்சர், மூத்த முன்னோடி, சற்றேறக்குறைய திமுகவில் கருணாநிதிக்கு ஒரு ஈடான ஒரு திருடர்னா நம்ம அமைச்சர் துரைமுருகனை சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திருடர் தான் நம்ம அமைச்சர் துரைமுருகன். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கூட திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு ஆள் ஒரு ஆடியோ வச்சு சொன்னார் இல்லையா, பாருங்கள் துரைமுருகனும் கதிர் ஆனந்தும் 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மணல் வகைகள் மட்டும் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, இவங்க மட்டும் கொள்ளையடிக்கிறாங்க, இவங்க கீழே இருக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் கூட சம்பாதிக்க விடுறதே கிடையாது, நாங்களாம் சம்பாதிக்கிறதா இல்லைன்னு சொல்லி அவ்வளோ ஒரு மன வருத்தத்தில் ஒரு மன குமுறலில் அந்த திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் பேசினார். இதெல்லாம் போக இப்போ இந்த ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த 5 மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த துரைமுருகன் இந்த கதிரானந்துக்கு எதிராக போய் சாட்சி சொன்னதாக மிகப்பெரிய ஒரு ஊழல் வழக்கு நம்மளுடைய அமைச்சர் துரைமுருகன் மேலே பதிவு செஞ்சுருக்காங்க. ஒருவேளை திரும்ப இந்த பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமைச்சர் துரைமுருகன் மீதான ஒரு ஊழல் வழக்கை, இந்த மணல் மாஃபியாக்கள் மேலே உண்டான ஒரு ஊழல் வழக்கை துரிதப்படுத்துவாங்க. அப்படி துரிதப்படுத்தும் போது திமுகவோட மூத்த அமைச்சர், மூத்த முன்னோடி அமைச்சர் துரைமுருகன் ஜெயிலுக்குள்ளே போகிறதுல எந்தவித ஒரு சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் நம்ம ஐயா ஸ்டாலினுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகாமையாக இருக்கும். இதெல்லாம் போக அப்புறம் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மேலே கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணதா, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா அமைச்சர் KKSSR மேலே ஒரு ஊழல் புகாரை வச்சு ஒரு சற்றேறக்குறைய 4-5 ஆண்டுகளாக இந்த ஊழல் வழக்கு நடந்துட்டு வருது. இந்த வழக்கை வந்து நம்மளுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வழக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு தீர்ப்புக்கு உள்ளாக போகுது. இந்த வழக்கில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வந்து ஒரு குற்றவாளியின் தீர்ப்பு சொல்லப்பட்டால் அவர், அவரோட மனைவி, அவரோட நண்பர், இந்த மாதிரி மொத்தமாக 3 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்குள்ளே போகிறதுல ஐயம் இல்லை. இதுக்கு அப்புறமா 2006லேருந்து 2011 வரைக்கும் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு மேலேயும் இதே ஊழல் புகார், இதே லஞ்சம் அவர் மேலே இருக்குது. அவர் மேலேயும் சற்றேறக்குறைய பல ஆண்டுகளாக இந்த ஊழல் புகார் வந்து அந்த நீதிமன்றத்தில் வழக்கு இது பண்ணி நம்ம நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ஜுமோட்டோவை எடுத்து அந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு வராரு. மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய MK ஸ்டாலின் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது இல்லையா, அதனால தான் MK ஸ்டாலின் வந்து காலையில் பொழுது விடிஞ்சதுலேருந்து இரவு அடைஞ்சது வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு குடுகுடுப்பக்காரனை காட்டியும் ரொம்ப மோசமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, எங்கே ஒருவேளை பாஜக ஜெயிச்சதுனாக்க நம்ம மொத்தமாக திமுகங்கிற ஒரு கட்சி இருந்ததுக்கான ஒரு அஸ்திவாரமே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய மொத்த அமைச்சர்கள் மேலே, மொத்தம் 13 அமைச்சர்கள் மேலே இதே திமுகவில் ஊழல் புகார் இருக்குன்னு இதை ஐயா ஸ்டாலின் மறுக்க முடியுமா? வேளை காங்கிரஸும் ஒரு அறுதி பெரும்பான்மைக்கு வந்து, ஒரு பாஜகவும் ஒரு அறுதி பெரும்பான்மைக்கு வந்து ஒருவேளை தொங்கு நாடாளுமன்றம் அமையுது அப்படிங்கிற பட்சத்தில், இந்த இழுபறி பழுவரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை அமையுதுங்கிற பட்சத்தில் ஸ்டாலின் யாரோட சேருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸோட சேருவார்னு நினைக்கிறீங்களா? சத்தியத்துக்கு சேர மாட்டார். காங்கிரஸை கட் பண்ணி தூக்கி ஓர எரிஞ்சு விட்டுட்டு ஐயா டக்குன்னு போய் பாஜகவோட சேர்ந்துருவார். ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும்ல, குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், மருமகளை காப்பாற்றணும், கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மூத்த அமைச்சர்களை காப்பாற்றணும். ஏன்னா அந்த அளவுக்கு குறுநி லஞ்சம் வாங்கியிருக்காங்க, குறுநி ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஐயா ஸ்டாலின் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகாமையாக இருக்கும். இதனால தான் நம்ம ஐயா ஸ்டாலின் வந்து எப்படியாவது இந்த முறை காங்கிரஸை நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு கங்கானம் கட்டிக்கிட்டு, ராமர் கோயிலில் போய் நேர்த்தி கடன் போட்டுக்கிட்டு, ராமர் கோயிலுக்கு அடிக்கிறதுக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்து, ராமர் கோயிலுக்கு பல லட்சம் ரூபாய் கணக்கான ரூபாய்களை நன்கொடையாக கொடுத்து ராமர்கிட்ட மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறதா நமக்கு சோர்சஸ் சொல்லுது. எல்லாம் போக ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுனாக்க, அந்த காலத்தில் ஐயா கருணாநிதி போய் மிக முக்கியமான துறைகளை வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த தொலைத்தொடர்பு துறை வாங்கினார், அதில் ஒரு 4 காசு நல்ல பல்காக பார்த்தாங்க. அதே போல் ஐயா ஸ்டாலினும் இந்த முறை தமிழ்நாட்டில் மிக ஏகப்பட்ட இடங்களில் ஜெயிச்சு மேலே காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் காங்கிரஸ்கிட்ட பேசி, பார்த்தீங்களா நாங்கள் உங்களுக்கெல்லாம் தீராத முட்டு கொடுத்தோம், உங்களுக்கு நீங்கள் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நாங்கள் ஏறாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, இப்படிலாம் ஒரு 4-5 பிட்டை போட்டு அந்த காங்கிரஸ்லேருந்து மிக முக்கியமான துறைகள், அதான் இந்த பணம் கொளிக்கக்கூடிய துறைகள் இருக்கு இல்லையா, அந்த தொலைத்தொடர்பு துறை, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி மிக முக்கியமான துறைகள் இருக்குல்ல, அந்த மிக முக்கியமான துறைகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சரை வாங்கிட்டு வந்துட்டோம்னாக்க அதில் வந்து 4 காசு பார்க்கலாம், அதுலேருந்து 4 காசை பார்த்து நம்மளுடைய குடும்பத்தை டெவலப் பண்ணலாம். குடும்பத்தை டெவலப் பண்ணி இப்போ நம்மளோட ஐயா அப்பா கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் நம்ம
திமுகவோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து இப்போ ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களாக மிகப்பெரிய ஒரு நில சுவார்ந்தர்களாக இருக்கும். இப்போது திரும்ப இந்த காங்கிரஸ் ஜெயிச்சு ஒரு 4-5 துறைகளை மிக முக்கியமான துறை அப்படி நகட்டிட்டு வந்தோம்னாக்க இப்போது நம்ம அனில் அம்பானிக்கு அதானிக்கு இவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அடுத்து, ஏன்னா எத்தனை நாளைக்கு நம்ம ஆசிய கண்டத்தில் லெவல்லே இருக்கிறது, மேலே போக வேண்டாமா? அப்போ உலக பணக்காரங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம பணங்களை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா மு க ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டம் போட்டிருக்கதா நமக்கு சோர்ஸ் சொல்லுது. நன்றி.